அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 97th அகாடமி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அதாவது 97th அகாடமி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஆஸ்கார் அவார்ட்ஸ் தான் 97th அகாடமி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த 97th அகாடமி அவார்ட்ஸ்ல அதிகமான ஆஸ்கார் அவார்ட்ஸை வின் பண்ண படம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அனோரா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான். சரிங்களா, கிட்டத்தட்ட 5 ஆஸ்கார் விருதுகளை வந்து இந்த அனோரா அப்படிங்கிற மூவி மட்டும் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம அதர் இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் என்னென்ன கேட்டகரிஸ்ல யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அது மட்டும் போதும். சரியா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு பேஜ்ல ஒரு முக்கியமான செய்தி இருந்துச்சு. தமிழ்நாடு ஹாஸ் ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் விமன் பாரோவர்ஸ் சேஸ் ரிப்போர்ட் ஃப்ரம் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நித்தி ஆயோக் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் பாரோவர்ஸ் டு பில்டர்ஸ் விமென்ஸ் ரோல் இன் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் க்ரோத் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட்டோட பேர். சரிங்களா, ஸோ இந்த ரிப்போர்ட்ல எதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள்ல எவ்வளவு பேர் கடன்களை வாங்குறாங்க, என்ன மாதிரியான கடன்களை வாங்குறாங்க, அந்த கடன்களை அவங்க கரெக்டான முறையில மானிட்டர் பண்ணி கட்டுறாங்களா இல்லையா இப்படிங்கிற விஷயத்த அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பெண்கள் அதிகமாக கடன் வாங்குவது எந்த மாநிலத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நித்தி ஆயோக் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 44% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா நமக்கு கடன் வாங்குறாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இது கடந்த 5 வருடங்கள்ல எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல பெண்கள் கடன் வாங்குவது அப்படிங்கிறது ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 10% காம்பவுண்டட் ஆனுவல் growth rate அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. வேற என்னெல்லாம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிரெடிட் மானிட்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. கிரெடிட் மானிட்டரிங் அப்படின்னா இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செக் பண்றது. அதாவது சிபில் ஸ்கோர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நமக்கு 0ல இருந்து 800 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோரிங் மெத்தடாலஜி தான். சரிங்களா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு போன் வாங்குறீங்க, இஎம்ஐல போன் வாங்குறீங்க, மாசம் 5ஆம் தேதி இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. நீங்க 5ஆம் தேதி இஎம்ஐ கட்டாம டிலே பண்ணி ஒரு 10ஆம் தேதி இல்ல 12ஆம் தேதி கட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். 800ல இருக்கக்கூடிய சிபில் ஸ்கோர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா நீங்க மாசம் டிலே பண்ண சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகிட்டே வரும். ஒரு கட்டத்துல நீங்க டிலே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 600 கிட்ட போயிடும். சரிங்களா, இப்போ பேங்க்ஸ்ல நீங்க ஃபர்தரா லோன் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் செக் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிபில் ஸ்கோர் தான் செக் பண்ணுவாங்க. இல்ல நீங்க புதுசா மறுபடியும் வேற ஏதாவது போன் வாங்கணும்னு நினைச்சாலுமே ஃபர்ஸ்ட் சிபில் ஸ்கோர் அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 730க்கு மேல இருந்தா மட்டும்தான் நமக்கு நிறைய பேங்க்ஸ்ல இப்பெல்லாம் லோன் கொடுக்குறாங்க, நிறைய கடைகள்ல இஎம்ஐ அப்படிங்கறதே அலோவ் பண்றாங்க. சிபில் ஸ்கோர் கம்மியாயிருச்சு அப்படின்னா நமக்கு அதெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம கிரெடிட்டை மானிட்டர் பண்றதுல பெண்கள் அவேர்னஸ் இருக்கா இல்லையா, பெண்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த ரிப்போர்ட்ல அனலைஸ் பண்ணிருப்பாங்க. பெண்களுக்கு அவேர்னஸ் இருக்கு. நிறைய மக்கள், அதுவும் குறிப்பா இந்த 1995க்கு அப்புறம் வந்த ஜெனரேஷன் எல்லாமே சிபில் ஸ்கோர் அந்த கிரெடிட் மானிட்டரிங் கரெக்டான நேரத்தில் இஎம்ஐ கொடுக்கறது இதுல எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 11% ஆஃப் த பீப்புள் வந்து விமன் வந்து நமக்கு கிரெடிட் மானிட்டரிங் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அதுதான் இந்த ரிப்போர்ட்ல பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, விமன் பாரோவர்ஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட முக்கியமான இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மகளிர் திட்டம், சுய உதவிக்குழுக்கள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இந்த மாதிரியான திட்டங்கள்னால நமக்கு அந்த கடன்களை மக்களுக்கு வழங்க ஆரம்பிச்சோம், பெண்களுக்கு வழங்க ஆரம்பிச்சோம். அதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவான பாயிண்ட், இந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவான பாயிண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்டத்தட்ட நிறைய கடன்களை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன மாதிரியான கடன்களை வாங்குறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு அதையும் அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவங்க தனிநபர் கடன் அப்படிங்கிறத வாங்குறாங்க, வீட்டு கடன் அப்படிங்கிறத வாங்குறாங்க, பெண்கள் பேர்ல ஆண்கள் வந்து அதிகமா கடன் வாங்குறாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கு பெண்கள் கடன் வாங்குவது அப்படிங்கிறது இன்னும் கம்மியா தான் இருக்கு. 3% தான் இருக்கு. கம்பேர்டு டு ஒரு நகைக்கடன் வாங்குறத பார்த்தோம்னா 38% பெண்கள் நகைக்கடன்களை வாங்குறாங்க. ஆனா 3% பெண்கள் மட்டும்தான் அவங்க தொழில் முனைவோர்களாக மாறுவதற்காக கடன்களை வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கன்சர்னிங் பாயிண்டா இருந்துச்சு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரியா, சோ அதான் இந்த ரிப்போர்ட்ல நம்ம பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
இந்தியாஸ் பர்டன் ஆஃப் ரைசிங் ஒபிசிட்டி த ஹெஃப்டி காஸ்ட் டு பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ரீசெண்டாக சண்டே நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தோம் ஒபிசிட்டினா என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் இந்தியாவில் ஒபிசிட்டியோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, என்ன மாதிரியான டிசீசஸ் இம்பாக்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஒபிசிட்டி அப்படின்னா அக்குமுலேஷன் ஆஃப் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் ஓவர் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது WHO அஃபிஷியல் டெஃபினிஷனாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்தியாவில் NFHS 4 கம்பேர் பண்றப்ப NFHS 5ல பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது மென்னுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விமென்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சில்ட்ரனுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்தியாவில் 4ல் ஒருத்தர் பார்த்தோம்னா ஒபீஸ் பர்சனா இருக்காங்க. சில்ட்ரனோட ஒபிசிட்டி அப்படிங்கிறது 1% இருந்து 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரியான டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எதை நோக்கி காட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஒபிசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுச்சு. இந்த ஒரு கான்டெக்ட்ல தான் ரீசெண்டா பிரைம் மினிஸ்டர் மான் கி பாத்ல பேசுறப்போ இந்தியாவில் ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு கன்சர்னா மாறிட்டே வருது. இந்தியன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மந்த்லி அவங்களோட ஃபுட் இன்டேக், அவங்களோட டயட்ல 10% ஆஃப் த ஆயில் கண்டென்ட்டை கம்மி பண்ணிட்டே வரணும் அப்படிங்கறத ஒரு கேம்பெயின் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நியூட்ரிஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது திட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நமக்கு PM போஷான் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. இந்த PM போஷான் கீழே நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ICDS அப்படிங்கிற திட்டம் இருக்கு, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் 1975ல வந்திருக்கும். அதுக்கு கீழே அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் இல்லையா. நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பால்வாடின்னு சொல்லுவோம், சத்து மாவு கொடுப்பாங்க, சுண்டல்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. அப்ப தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நமக்கு மதிய உணவு திட்டம் இருக்கு, காலை உணவு திட்டம் இருக்கு. இது எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா நம்மளோட ஃபுட் இன்டேக் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத அட்ரஸ் பண்றதுக்கு பார்த்தோம்னா அரசாங்க தரப்புல இருந்து பெரிய அளவு திட்டங்களா இல்லாம ஒரு சில கேம்பெயின்ஸா இருக்கு. லைக் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேலோ இந்தியா அப்படிங்கிறது இருக்கு, ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் இருக்கு, ஈட் ரைட் இந்தியா கேம்பெயின் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே ஹெல்த்தி டயட்டை ஃபோக்கஸ் பண்ணி அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட திட்டங்களா இருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு, நமக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிறது இந்தியன்ஸ் மத்தியில அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறது தான் இப்ப ரீசன்ட் கன்சர்னா இருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான சஜஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கறத இந்த ஆர்டிகிள்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. பாலிசி அண்ட் ப்ரோக்ராமேட்டிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. சோ நமக்கு இந்த ஒரு விஷயத்தை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ணணும்னா நமக்கு ஒபிசிட்டி வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சஜஸ்ட் யுவர் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் ஒபிசிட்டி. அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற விஷயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து உங்களுடைய தீர்வுகளை சொல்லுங்க அப்படிங்கறது கூட கேட்கலாம். அப்படிங்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆன்சரை நம்ம எடுத்து பிரசென்ட் பண்ணலாம். நம்ம பெருசா யோசிச்சு தான் அந்த இடத்துல எழுதணும் இல்லை, இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நம்ம ரீட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ அப்ப இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா சொசைட்டல் டயலாக் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும். சொசைட்டி மத்தியில் ஒரு டயலாக கிரியேட் பண்ணும். எதை பேஸ் பண்ண டயலாக் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்டிபிக் கம்யூனிகேஷன் இருக்கணும். அந்த பப்ளிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது சயின்டிபிக்கலா இருக்கணும், சயின்டிபிக் கம்யூனிகேஷனா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்றப்போ அது கூடயே வரக்கூடிய ஹெல்த் ரிஸ்கை பத்தி அதிகமா அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். ஹெல்த் ரிஸ்கை பத்தி அவேர்னஸ் அதிகமா கிரியேட் பண்றப்ப ஒபிசிட்டியை பத்தி மக்களும் பேச ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறது அந்த இடத்துல. இப்ப என்ன மாதிரியான ஹெல்த் ரிஸ்க்லாம் இருக்கு, நமக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அப்படிங்கிறது இருக்கு, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, டயாபெட்டிஸ், BP, இந்த மாதிரியான விஷயங்கள். சோ இந்த மாதிரி ஒபீஸா இருக்கனால இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும்னு மக்களுக்கு நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ப்ரோமோட் அண்ட் ஃபெசிலிட்டேட் ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத டெவலப் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியை டெவலப் பண்றதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறத நிறைய பண்ணணும். லைக் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஜிம்னாசியம்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி கொடுக்கணும், வாக்கிங் லேன்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும், நிறைய பார்க்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நிறைய சைக்கிளிங் லேன்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவா உருவாக்கி கொடுக்கணும். இது எல்லாமே அரசாங்கத்தோட இன்டர்வென்ஷனா இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி பீப்புளும் பார்த்தோம்னா அவங்களும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு சோஷியல் கேம்பெயின் மாதிரி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா HFSS அண்ட் UPF ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HFSS அண்ட் UPF அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹை இன் ஃபேட், சால்ட் அண்ட் சுகர் அப்படின்றத சொல்லுவாங்க.
அதே மாதிரி UPF அப்படின்னு பார்த்தோம்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ்ல நமக்கு லேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா இந்தியாவில் டாக்ஸ் அதுக்குன்னு இருக்கக்கூடிய டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுனால என்ன ஆகும், அந்த ப்ராடக்டோட விலை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோ காசு போட்டு அன்ஹெல்த்தியான ப்ராடக்ட்டை நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த ஒரு சஜஷனை சொல்றாங்க. அட் த சேம் டைம் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு காசை அந்த டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றப்போ சேம் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கான டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும், அதை இன்எக்ஸ்பென்சிவா மாற்றணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு டயக்னோசிஸை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, நம்ம பார்த்துருந்தோம் சண்டே பேப்பர்லேயே பார்த்துருந்தோம், பாடி மாஸ் இண்டெக்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி ஒபிசிட்டி டயக்னோசிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதை தாண்டி என்ன கொண்டு வரணும் அப்படின்னா ஹைட் அண்ட் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டயக்னோசிஸை டிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அப்போ வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்றது அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு சஜஷனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்டி ஒபிசிட்டி மெடிசின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒபிசிட்டிக்கு அகைன்ஸ்டா நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. நிறைய மெடிசின்ஸ் இருக்கும். அதான் இங்கே ஐடியல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒபிசிட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் நிறைய இருக்கும். அது இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன மெடிசின்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகுமா அதை மக்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆஃபீஸ் அண்ட் ஒர்க் பிளேஸ்ல நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் நம்மளோட ஒர்க் பிளேஸ்ல இந்த ஒபிசிட்டிக்கான அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா அங்கதான் நம்ம செடென்ட்ரியா இருப்போம். ஓகேங்களா? பெரிய அளவில் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பிளேஸ்ல இருக்கவே இருக்காது, ரொம்ப செடென்ட்ரியா இருப்போம். அப்ப அந்த இடத்துல ஒபிசிட்டிக்கான அவேர்னஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா வேலை செய்யற இடத்துல நம்ம கண்ணுக்கு படுற மாதிரி வெயிட் மிஷின்ஸை வச்சிடணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெயிட் மிஷின்ஸ் நம்ம போய் பார்ப்போம், வெயிட் மிஷினாலே போய் ஏறி நின்றுவோம். அப்ப அது ஒரு விஷயத்த நமக்குள்ள கிரியேட் பண்ண, நம்ம இவ்வளவு வெயிட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதன் மூலியமா பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கறத நம்மளால ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல இம்ப்ளிசிட்டா சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஹெல்த்தி ஈட்டிங் பிராக்டிசஸ்க்கான அவேர்னஸ் அப்படிங்கறத கட்டாயம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு ஹேபிட்டை வளர்க்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ தட் வேற என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல் நெட்வொர்க்லயும் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் பார்த்தோம்னா டயட்டீஷியன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பிராக்டிசஸையும் இந்தியாவுக்குள்ள அடாப்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் மினிஸ்ட்ரி என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஒபிசிட்டியை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் அப்ரோச் மட்டும் இருக்கக்கூடாது, மல்டிபிள் கோஆர்டினேட்டட் அப்ரோச் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. அதாவது ஹெல்த் மினிஸ்ட்ரி, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அர்பன் மினிஸ்ட்ரி, இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க டொமைன்ல இருக்கக்கூடிய வேலையை கரெக்டாக செஞ்சாதான் ஓவராலா இந்தியாவில இருந்து ஒபிசிட்டியை நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி ஹெல்த்துக்கான அட்வைசரி அப்படிங்கிறத கொடுக்கணும், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அதுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யணும், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவேர்னஸை கிரியேட் பண்ண கொடுக்கணும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணணும், அக்ரிகல்ச்சர்ல நமக்கு ரைஸ், வீட் அதெல்லாம் பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸா இருக்கு. ஸோ அதை அட்ரஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும். நம்ம அர்பன் மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், பிளே கிரவுண்ட்ஸ் டெவலப் பண்ணணும், பார்க்ஸ் டெவலப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட்டட் மல்டிபிள் அண்ட் கோஆர்டினேட்டட் அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் ஒபிசிட்டியை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் கம்யூனிட்டி, மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு டயக்னோசிஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஈட்டிங் ஹெல்த்தி இஸ் பிகமிங் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளே பார்த்தோம் அப்படின்னா கம்மி காசுக்கு இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட் தான் நிறைய டைம்ல ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடும். ஸோ அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹெல்த்தியா சாப்பிடணும்னா எக்ஸ்பென்சிவா சாப்பிட்ற மாதிரி ஆயிருச்சு இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோஆர்டினேட்டட் அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிறத நம்ம இந்தியாவிலேருந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஒரு சொல்யூஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சொல்யூஷன்ஸை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியா லான்ச்சஸ் மல்டிநேஷனல் அலையன்ஸ் ஃபார் கொலாபரேஷன் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு
ரீஜனல் 3R அண்ட் சர்க்குலர் எக்கானமி ஃபோரம் இன் ஏஷியா அண்ட் பசிபிக் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபோரம் எப்போ கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2009 கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபோரமோட 12th மீட்டிங் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜெய்ப்பூர்ல நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜெய்ப்பூர்ல நடந்த இந்த 12th மீட்டிங்ல இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புது விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. சிட்டிஸ் கொலிஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு அலையன்ஸை வந்து கிரியேட் பண்ண போறாங்க. சிட்டிஸ் கொலிஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி C3 அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த அலையன்ஸ். ஸோ இந்த அலையன்ஸ் எதுக்காக கிரியேட் பண்றாங்க அப்படின்னா சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு மல்டிநேஷனல் அலையன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இந்த மல்டிநேஷனல் அலையன்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க. நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்க போது அர்பன் டெவலப்மெண்ட்டை சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட்டா மாத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த கொலிஷன் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் சிட்டிஸ் கொலிஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட்னா அந்த இடத்துல ஒன்றும் கிடையாது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் மோடி 2022 மிஷன் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அந்த மிஷன் லைஃப்ல புதுசா ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லியிருப்போம், ப்ரோ பிளானட் பீப்புள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ப்ரோ பிளானட் பீப்புள் அப்படிங்கிற அப்ரோச்சையும் 3R ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படிங்கிற இந்த அப்ரோச்சையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸை ஷேர் பண்றதுக்கு ஓப்பனா இருக்காங்க. அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து அடாப்ட் பண்றதுலயும் ஓப்பனா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் கொலிஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி அப்படிங்கிறது இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்ஜெக்டிவ்காக அப்படின்னா டு ப்ரொமோட் சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். அந்த 2 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா டால்ஃபின் சென்சஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டால்ஃபின் சென்சஸ்ல இந்தியாவில் எவ்வளோ டால்ஃபின்ஸ் இருக்கு, கேன்ஜெட்டிக் டால்ஃபின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6327 டால்ஃபின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொத்த ஆர்டிகல் இருக்கிறத இந்த பிக்டோகிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் மொத்தம் 6324 கேன்ஜெட்டிக் ரிவர் டால்ஃபின்ஸ் வந்து இருக்கு, 3 இண்டஸ் ரிவர் டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. டோட்டல் கவுண்ட் தான் 6327 அப்படிங்கிறது. சரிங்களா? இந்தியாவிலேயே அதிகமா எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் அதிக டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. உத்தரப்பிரதேஷ்க்கு அப்புறமா பார்த்தோம்னா பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம்ல எல்லாம் அடுத்தடுத்த பிளேசஸ்ல வந்து இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்ல தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ரிவர்லயும் எவ்வளவு டால்ஃபின்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்பிளிட் அப்பும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அப்ப இந்த ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எவ்வளவு டால்ஃபின்ஸ் இருக்கு அந்த டோட்டல் கவுண்ட்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6327 டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.